இன்னைக்கு திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ போட்டிருக்காங்க. அது காயத்ரி பத்தி தான் இருக்கு. நீங்க டாபிக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த சீனை மட்டும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள எவ்வளவு ஃபாஸ்டா சொல்ல முடியுமோ சொல்றேன். சீன்ல என்னன்னா, ஓவியா ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, நீங்க தான் தலைவியா அப்போ அப்படின்னு காயத்ரி கிட்ட சொல்றாங்க. அப்ப காயத்ரி வந்து சொல்றாங்க, அப்ப நீங்க ஹாலை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு. உடனே ஓவியா வந்து என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட தான் நான் பேசுறேன் அப்படின்னு சக்தியை பார்த்து கேட்கறாங்க. சக்தி வந்து அதுக்கு பதில் சொல்றாரு, நான் கத்தி தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓவியா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப பின்னாடி நம்ம நமிதாவோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து இதுல பயங்கர குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஓவியா சொல்றாங்க, இது வந்து டீம் கோஆர்டினேஷன் டாஸ்க், அதனாலதான் நான் வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதுக்கா இருக்கும்னா அந்த கபடி விஷயத்துக்காக இருக்கும். கபடி விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து கேட்டிருக்கப்ப நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நமிதா அதுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து காயத்ரி சொல்றாங்க, வாட் டீம் கோஆர்டினேஷனா, யூ ஆர் டாக்கிங் அபவுட் டீம் கோஆர்டினேஷன் டு மீ அப்படின்ற மாதிரி என்னமோ அவங்களுக்காகவே தான் அந்த டீம் நடத்துறதுக்கு தகுதி இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு ஓவியா சொல்றாங்க, ஏங்க கோவப்படுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து காயத்ரி சொல்றாங்க, நான் ஏமா கோவப்படுறேன், மரியாதை இல்லாம பேசினா யாரா இருந்தாலும் கோவம் தான் வரும், அது நீதாமா தூண்டி விடுறன்ற மாதிரி பேசுறாங்க. அது கோவியா சொல்றாங்க, விடுங்க காயு விடுங்க, நீங்க உங்க பேரு என்னால கெட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், கோவப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து காயத்ரியோட ரியாக்ஷன் இருக்கே, ஐயோ என்னம்மா தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு, உங்க உங்களாலலாம் எனக்கு கெட்ட பேர் வராதுமா, நீங்க என்ன விட்டுருங்கம்மான்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு வந்து ஓவியா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கமல் சார் கிட்ட சொல்றப்ப, ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா நான் அங்கிருந்து போயிடுவேன், போயிட்டு நான் என்ன கூல் பண்ணிட்டு வருவேன்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக கிளம்பி போறாங்க. அப்ப காயு வந்து சொல்றாங்க, மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கமல் சார், நீங்க சேரி பிஹேவியர், இந்த மாதிரி மூஞ்சியும் மொகரக்கட்டையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு பப்ளிக் டெலிவிஷன்ல நீங்க எவ்வளவு பெரிய கொரியோகிராஃபரா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், இப்படி பேசுறதுக்கு யார் அலோவ் பண்றா? இத வந்து தட்டி கேட்க ஆளே இல்லையா? இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சூடு போடணுமா போடக்கூடாதா? இப்படியே விட்டா எங்க போவோம்? அவங்களுக்கு யார் கொடுத்த அந்த ரைட்ஸ் இவ்வளவு டாமினேட்டிங்கா ஒருத்தர் மேல பேசுறதுக்கு? அதுவும் ஓவியா மாதிரி ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டுக்கு, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட், எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ். ஏன்னா ஓவியாக்கு வாரம் வாரம் நிறைய ஓட்டு வந்துட்டு இருக்கு, மக்கள் கிட்ட நல்ல மதிப்பு இருக்கு. அது இல்லாம வந்து இந்த வெளியில இருந்து உள்ள வந்தவங்க வந்து ஓவியா ஃபேமஸ் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அதுதான் இவங்களால தாங்கிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். காயத்ரி ஷுட் பி ரியலி வாண்ட் அண்ட் இஃப் பாசிபிள் அவங்களை எலிமினேட் பண்ணி ஆகணும். கமல் சார், நான் உங்களை தான் பெருசா நம்பிட்டு இருக்கேன், நீங்க இது வந்து சீரியஸா எடுத்து இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்.